நம்ம தான் டெவலப் பண்ண இல்லை இல்லை இந்த 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 இதுக்குள்ளே வச்சு இந்த பேக்கு பின்னாடி வச்சு நான் அதுக்குள்ளே தான் இல்லை இல்லை இப்படியே வைங்க. நான் பால் இப்படி தான் நான் போவேன், அந்த சைடு வர நீ எப்படி வர தெரில. உனக்கு ஃபோன் பண்ணலாம் கூப்பிட வரதுக்கு நான் கூப்பிட வந்துட்டேன். 36 நான் ஒரு 20 minutes அதுக்கப்புறம் 2 பேரும் மீட்டிங் 2 பேரும் நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டே நீங்கள் பேட் பண்ணுறது, செகண்ட் டே பேட் பண்ணுறது, செகண்ட் டே பேட் லிஃப்ட் மாறி இருக்கு. நீங்கள் மாற்றிருக்கீங்க. ஸோ அவ்வளோதான். ஒவ்வொரு நாளும் நீங்களே மாற்றிருக்கேன். நீங்கள் ஒவ்வொன்றா நம்ம நீ எப்படி வேணால் ஆடி விடுற. என்னோட பால் போடுறாங்க பாட்டு இருக்கிற மாதிரி அதுவா அது உள்ளே போயிருக்கோம். போய் வாங்கிட்டு அந்த சரி விட இன்னும் ஒரு வேறு பால் இருக்கு. ரெண்டு சும்மா பால் இருக்குண்டா கிட் பேக்கில் ஒரு கவரில் போட்டிருக்கோம். 2 பால் ஆனால் சும்மா பால் தான். அது வந்து நாளைக்கு அப்படியே விடுங்க, மாற்றி கொடுக்க வேண்டாம். ரொம்ப அதிகம் இது பால். ஆமாம் ஆமாம், அது விட்டு வேணாம். அது எவ்வளோ வேணாம் எடுத்து ஒன்று அதுக்கு ரொம்ப பழசு. சரி இதிலே மாற்றிக்கலாம். ஆளில் தான் இருக்குது.
வாவ் லவ்லி பால் சூப்பர். உனக்கு விட்டோன்னே தெரிஞ்சு அட்ராக்ட் போகும்போதே விட்டுருவாங்க. மனோஜ் அட்ராக்ட் எடுக்கும்போது தெரிஞ்சு பால் உள்ள போய் வந்தது. பால் ஏறல நீ நினைக்கிற அளவுக்கு மேலே.
ரீட் பண்ணிக்கோ. அதை ரீட் பண்ணிக்கூடாது. சாக்ரிஃபைஸ் அப்புறம் அடாப்ட் ஆகிட்டாரு. நம்ம சாக்ரிஃபைஸ் போடவே கூடாது. நான் பேக் பண்ண நாங்கள் அடாப்ட் ஆகிட்டானா அந்த மாதிரி நம்ம சாக்ரிஃபைஸ் இது வராது. கண்ட்ரோல் வச்சுக்கோ. இந்த பால் வந்து ஸ்ட்ரைக் அப்போ நம்ம ஆர்டமாக அது வந்து ப்ராப்பர்ட்டி போ.
நல்ல பால் சூப்பர்.
Start. ஓகேடா, பட் பால் இஸ் ஸ்லோ. வரல. ஓகே ஓகே. வரல. நீங்கள் அதிலே விட்டுருங்களா? அதையும் நீங்கள் குக்கு தம்பி அப்படிங்க நல்ல லைன் நீ கண்டினியூஸாக ஒரு ஓவர் போட்டா போடுங்க போடுங்க ஃபீல்டு செட்டை பற்றி போட்டிங்களா? யூஸ் பண்ண தெரியாது. லெஃப்ட்ல 3 பேர், ஆஃப்ல 2 பேர், எல்லாருமே லாங்ல. லெக்கில் மாட்டிக்கிட்டீங்க. ஒரு ரன். ப்ளை பண்ணி போடுங்க. ப்ளை பண்ணி போடுங்க. 4 balls to 12 runs. ஃபுட்பால் 3 to 12. ஓகே.
அதான் பார்த்துக்கிட்டே அப்பா பிளேடை பார்க்கும்போது பல இருக்கு. டபுள் கிப்பா ஆனால் வெயிட் இல்லை. பேலன்சிங் நல்லா பண்ணிட்டாங்க. எவ்வளோ நீங்கள் 16 மற்றதுக்கெல்லாம் ஒரு 2 ரூபா செலவாயிருக்கு. ஆமாம் நாக்கிங் செம்மனாக்கிங்க இல்லை இது வாங்குறதுக்கு 2 நாள் அலர்ஜி எல்லா கடையும் பார்த்துட்டு இதை பற்றி தான் எடுத்துன்னு நைட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப துரத்தி இது வேறு உரைக்கவே மாட்டேன்ட்டான். 15 ரூபா 15 ரூபா போடுறாங்க. இது வரைக்கும் ஒரு ஸ்வீட் பார்க்குது. திருப்பி ரீஒர்க் என்னென்ன பண்ணுற மாதிரி இருக்கும்? ரீஒர்க் என்னென்ன பண்ணுறது? ரீஒர்க்லாம் ஒன்றும் இதான் அந்த ஸ்டிக்கரு, அந்த கிரிப்பு, நேம் இந்த நேம் போட்டிருக்காங்க. பேட்டரி பஞ்சு தான் நீங்கள் பார்க்க முடியும். அப்புறம் அந்த பஞ்ச் கொடுப்பாங்க. ஒரு 1000 தடவை பஞ்ச் பண்ணி ஆக்சுவலாக 1200 வெயிட். 1280 சம்திங். பஞ்ச் பண்ணுறதுனால என்ன என்னோட இன்னொரு பேட்டரி எம்டி பண்ணதில்ல அது 1000 பழசாகும் அது மாதிரி அதையும் கம்பேர் பண்ணும்போது அது பேலன்ஸிங் இது பேலன்ஸிங் பக்காவாக இருக்கும். ஆக்சுவலி இந்த மாதிரி மொத்தம் 4 பீஸ் தான் வந்திருக்கு. அது 3 போயிடுச்சு, 1 மட்டும் தான் இருந்திருக்கு. இந்த ஒன்றுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கிராண்ட் ஸ்போர்ட்ஸ் வேளச்சேரி அவங்க தான் சென்னைக்கு ஒரு பெரிய சாட்டர்டே போனீங்களாண்ணே? சூப்பர்ண்ணே. அங்கே தான் நானும் மூவேந்தனும் இவரும் 3 பேர் போனோம். இந்த பேட்டை சூஸ் பண்ணிவிட்டு ரேட்டை குறைக்க 2 நேரம் அலைஞ்சு ஃப்ரீ சர்வீஸ் அந்த பஞ்சிங்க்கே 1500 ரூபா மெஷின் வச்சு அப்படிங்கிறாங்க. 1000 ரூபாய்க்கு கூட இருக்குது. அது 1000 ரூபாய் வச்சுக்கலாம். ட்ரிப்பு டபுள் ட்ரிப் ஒரு ட்ரிப்பு 250 ரூபா, 2 ட்ரிப் 500 ரூபா. அப்புறம் ஸ்டிக்கர் ஒரு 200, இதில் 1500 ரூபா. பின்னாடி பேர் அது ஒரு 2000 ஃப்ரீ சர்வீஸ் போட்டு பாக்ஸில் எடுத்து 16,000 கொடுத்து எங்கேஜி வாங்குங்க? கிராண்ட் ஸ்போர்ட்ஸ் சரி ரைட் சைடில் இருக்கு. நம்ம குருநானக் தெரியுங்களா? வேளச்சேரி போஸ்ட் குருநானக் காலேஜ் இருக்குல்ல, அதான் பெருசு. குருநானக் காலேஜ் எல்லாம் தெரியும். குருநானக் காலேஜில் இருந்து வாக்குப்பட்டு டிஸ்டன்ஸ் இப்போ நடந்து போகிறது. இதான் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பெருசாலாம் இருக்காது. பட் நம்பி வாங்கலாம். ஏன்னா இப்போ நிறைய இடத்துல எல்லா ஸ்போர்ட் எக்யூப் பண்ணுறோமா? கிரிக்கெட் அவங்ககிட்ட கிரிக்கெட் மட்டும் இல்லை. அதுக்காக தான் போனேன். எல்லாம் பிராண்ட் இருக்குது. ஆனால் கிரிக்கெட் மட்டும் தான் இருந்துச்சு. ஸ்கேட் வாங்க நேற்று எப்போ நீங்கள் போனீங்க? ஃபோன்பே தரீங்க. அப்புறம் பார்க்குறேன். அவர் அடுத்த நாள் காலையில் நம்ம எடுத்து வந்துடுவோம். வெள்ளிக்கிழமை தனியாக காய்ச்சலாம். ஓகே எங்கிட்ட இருக்கு இந்த சைடு கை காட்டுறது.
யுவராஜ் தண்ணி வேணா குடிச்சுக்கப்பா. யுவராஜ் தண்ணி வேணா குடிச்சுக்க. கொண்டு இந்தாங்க. ப்ரொஃபஷனல்ன்றீங்களா ப்ரோ? ப்ரொஃபஷ்னலாக என்ன ப்ரொஃபஷ்னல் மேட்ச்லாம் இதுக்கு வர போகிறீங்களா? மேட்ச் அவர் இது எங்கள் டீம் பையன் தான். அந்த பையன் அவர் தான் எங்கள் டீம் கேப்டன். அதெல்லாம் அப்படியே போயிட்டு போல போயிட்டுருக்கு. நீங்கள் எங்கே இடையில காணோம்? ரெகுலராக வேறு தான் ஜி. பையன் இருக்கான், இப்போ எல்கேஜி சேர்த்துருக்கா சைன்ஸ் படி. ஸோ மேட்ச் போய் விடுறது தூங்கிட்டு இருந்தாங்க. சரி சரி.
வச்சே போடுவாங்க. இதே மாதிரி 200 ரூபாய் சைன் பண்ணி ஃபுல்லாக செஞ்சுதான். தீபக் சகர் தான் பார்த்து. வேணாம் 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 வேணாம், நெக்ஸ்ட்டு தானே கால் போனால் போயிட்டு போகுது. அடிப்பட்டா என்ன பண்ணுறது? தெரில உனக்கு நேராக பார்த்தேன். மேட்ச்சில் இனிமேல் பாஸ்பால் போட வேணாம். எங்கே பாஸ்பால் போட்டால் ஸ்லோ பால் போடுன்றாங்க. கீழே உட்காந்துருங்க. கஷ்டம் இப்படி பாலை போட்டுட்டு நீங்கள் கேட்டுட்டு இதுதானே. Ball. அண்ணா பாய்ண்ணா. நீங்களா? ம் ஒரு ஆள் மட்டும் அங்கே லாங் ஆஃப். ஸ்டார்ட். பார்த்து ப்ரோ, பார்த்து ஒன்றும் இல்லையே.
பால் 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 குட் பால். பரவாயில்ல போடலாம். எனக்கே ஒரு ஆசை இருக்குது. எப்படின்னா இந்த சைடு ஓப்பனாக விட்டுறணும், ஒரே ஒரு ஃபீல்டர் மட்டும் வச்சுட்டு. எனக்கு ஒருத்தர் அப்படி பால் போட்டார். அப்புறம் நீங்கள் நான் போடுறேன். இந்த சைடு ஒரே ஒரு ஃபீல்டர், எல்லாரும் ஆசை. ரவுண்ட் அடிக்கடி நான் பார்க்குறேன். ரவுண்ட் த விக்கெட்டில் வந்து பால். அப்போ என்ன ஆகும்னா பேட்ஸ்மேன் ரவுண்ட் த விக்கெட்னா இப்படி நிற்காம பால் இப்படி நிற்பாங்க. இப்போ என்ன ஆகும், பால் இப்படி கொண்டு போகும். ஓகே, இப்படி ஸ்டிக்கில் விழுறோம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, பேட்டை க்ளோஸ்டு பேட்டாக வச்சுருப்பாங்க. ஆள் இல்லை, லெக்கில் ஒரே ஒருத்தர் தான் சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி அப்படியே எலிவேஷன் இப்படியே கொண்டு வந்து போல் கொடுக்கும். அதே மாதிரி ரோஹித் ஸ்டோக்ஸ் வந்து 2 வருஷமாக பால் போடல. 2 வருஷத்துக்கு அப்புறம் ஓப்பனிங் பார்க்குறது ரோஹித் சர்மா சும்மா அடி அடின்னு எடுப்பாங்க. டெஸ்ட்டில் விக்கெட்டே விழாது. அப்போ வந்துட்டு இப்போ இந்தியாவில் நடக்கும் போது ஸ்டோக்ஸ் வந்து பால் போடுவார். அவுட் இங்கே குத்துற பாலு ஸ்விங் ஆகி ஓவரில் என்ன போடுது, குத்துற பால் இப்படி வந்து இப்படி வச்சுருவேன். இந்த பால் இப்படி உள்ளே வர்ற பால் இப்படி போய் வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு விக்கெட் எடுத்த வீடியோ இருக்குது. ரொம்ப நாள் பண்ணது அப்படி விக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. பட் அவர் வந்து சிங்கிள் எடுப்பார், நான் வந்து இப்படி கட்ரு போட்டு எடுத்தேன், இப்படி விட்டேன். ஸோ அப்படி ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த ரவுண்டு விக்கெட்டில் ஒரு ஆள் பார்த்துட்டு கான்ஃபிடென்ட்டாக போட்டு அவனை கிராஸ் பேக் போட வச்சு அந்த கேப்பில் எப்படியாவது பால் உள்ளே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு ஆசை. ஆனால் அதை கொஞ்சம் தப்புனாலும் பால் போட போயிடுவாங்க. ஸோ ரவுண்ட் விக்கெட் போடலாம். 3 ஃபீல்டர் வச்சுக்கிட்டு ஃபைன் லெக்கில் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு, இல்லை அந்த கண்ட்ரியில் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நீங்கள் போடணும். இல்லை அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் தான் போடுறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆளை வச்சு போடணும். அடிச்சிடாத மாதிரி ஒரு ஆள் எட்ஜுக்கு ஸ்லிப் நீங்கள் எந்த ஓவர் போடுறீங்களோ ஃபஸ்ட்டு ஸ்பெல்னா அப்படி. நார்மல் ஸ்பெல்னால் அரௌண்ட் வைக்கிற உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எல்லோரும் வெளியில் போட்டுட்டு தூக்கி போட்டு அதெல்லாம் இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதான் ball. Good ball. Third ball. 2 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்கீங்க. Third ball. இதெல்லாம் செட்டப் தான். ஃபைன் லெக்கில் ஒரு ஆளை வச்சு இப்படி போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. ஃபைன் லெக்கில் ஒரு ஆளை வச்சு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு விக்கெட் தான். வைடு 4. 3 பாலுக்கு 9 ரன். 4th பால். ஆமாம், வைடு 4. மேபி ஒரு ரன். ஆமாம், ஒரு ரன். நான் லாங் ஆஃப் வச்சிருக்கேன் ப்ரோ.
அந்த பல்ஸ் லாங்காக தான் வச்சிருக்கேனே, அது ஒரு ரன்னு. இங்கே 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 வச்சிருக்கேன் லாங் ஆஃப், ஒரு ரன் அப்பயே சொன்னேன் லாங் ஆஃப். டைம் வந்து அந்த பசங்கள்கிட்ட கேட்கணும் ஓடி வரும்போது. 7:12. லாஸ்ட் பால் ஆஃப் தி டே. ஓகே, ஒரு விக்கெட்டு 15 ரன். ஓகே, தேங்க்யூ, பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. Ball. Second over, first ball. போகுது, ஆனா ஃபர்ஸ்ட் டே அளவுக்கு இல்லை. உட்காருங்க, ரெஸ்ட் எடுங்க. அதான் பால் போட்டிங்களா? Ball. Okay, bro, bye.
பால் 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 நல்ல அட்டம்ப்ட். ஓகே, பவர் பிளே ஓவர் போட போறேன். ஃபர்ஸ்ட் பால். அதனாலதான் ஸ்டெப் வச்சுக்கேன். ஃப்ரண்ட் ஃபுட்னா தட்டி வச்சுக்கோங்க. ஃபோர்த் பால் 2 ரன் போயிருக்கு. பால் ரா பாய். Last ball, 3 runs awesome. Idea. இந்த பால் உள்ள எடுத்துட்டு வரலாமா? பால் என்ட்ரி. Start. Last 6 balls. 7:30 output. Power play. Ball boy. Torres.
லாங் ஆஃப் ஒன்று, டீப் மிட் விக்கெட் ஒன்று. லாட் 2 balls. ரெண்டு ஃபீல்டு ரெடியில் நீங்கள் லெக்லேயே சுற்றிட்டீங்க இந்த பால். விக்கெட் ஆகிட்டார். போல்டு அது இல்லாமல் கீப்பர் கேட்க பார்த்து கூப்பிட்டு அடிக்குது. இந்த 4 ஒரு 2 ஒரு விக்கெட்டு. பால் லாட் 2 எனக்கு. Power play, last ball. வருது. நல்லா இருக்கு பேட்டு. நல்லா இருக்கு பஞ்ச் நல்லா இருக்கு. எல்லா பக்கமும் பேட் ஆகுது கஷ்டமும் தெரியுது. கான்ஃபிடென்ட்டாக ஆடலாம் இந்த பேட்டில் அடிச்சா போதும். பஞ்ச் நல்லா இருக்கு. அது ஆப்ஷன் போடலை, நிறைய இறங்கி இறங்கி ஆடினீங்க. அந்த மாதிரி ஆடணும். சூப்பராக இருக்கு ப்ரோ. ஆனால் ஒரு பால் வந்து இப்போ அடிச்சது கஷ்டம். ஆக்சுவலி உங்களுக்கு ஷோல்டரோடே போட்டு ப்ரோ. ஷோல்டர் தனியாக இல்லை. மேபி ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, பைசப்ஸ் பெருசு, அப்பர் பாடி பெருசு, அதனால கூட இருக்கும். அதனால் இப்படிதான் போகுது. அதுதான் கேட்டாங்க. இப்படி போகல. இப்போ எங்களுக்குலாம் பண்ணிக்கிறீங்க எங்களுக்குலாம் இப்படி போகும். இந்த பாருங்க ஃப்ரண்ட் இருக்கும். இப்போ எவ்வளோ லூஸ் ஆகுது தான் பாருங்க. எங்களுக்கு வந்து இப்படி போகுது. இந்த இடம் ஃப்ளெக்ஸியாகவே இல்லை. அதுதான் பிரச்சனை. அதான் சொன்னால் அந்த மேட்ச் வரும்போது சொன்னாங்க ஸ்டிக் பண்ணிக்கிறீங்க. நல்லா ஃப்ரீயாக விட்டிங்கன்னா பொலாடு வந்து அவர் அப்படி தான் பண்ணுவார். பொலாடு டைட்டாக இருக்கும். அவர் குனிஞ்சிட்டு இப்படி தான் பண்ணுவார். ஆனால் அவர் பேட்டுக்கு அவர் பவருக்கு அவர் போயிட்டு அப்படி ஃப்ரீயாக. விராட் கோலி ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் ரிஸ்ட்டில் தானே ஆடுறாரு. ஸோ ஷோல்டர் ரொம்ப டைட்டாக இருக்குது. அந்த பால்லாம் 2 பால் ஃபுல் டாஸ் போடலாம். 2 பால் இப்படி தான் வாங்கினாங்க. இந்த 2 பால்லாம் அப்படி கிங்கில் ஃபுல்லாக கம்மி பேட் உடம்போட சேர்த்து அப்படி அப்படி திருப்பிங்களா? இல்லை, அது உடம்பு வந்து உங்களோட இதுதான். இப்போ ரோஹித் சர்மாலாம் பார்த்தா எல்லா இடத்துல இருந்து அடிப்பாப்ல. நம்ம கபடி விளையாடும்போது அந்த இருந்தார். நான் தான் லாஸ்ட் வரைக்கும் முடிச்சு நினைக்கிறேன் கிரவுண்டில். அப்போ சொன்னார், நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறீங்க பாடியை. நம்ம ஷார்ட்டில் கரெக்டாக நீட்டாக பால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால அவங்களால பெரிய செட் போக முடியுது அப்படின்னு. நான் என்னது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோன்னு யூஸ் பண்ணேன்.